இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியா நான் நினைக்கல. இது இது வந்து ஒரு ஒரு நம்பரு, அந்த நம்பருக்குரிய விஷயங்களை எடுத்து அதுக்குரிய ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த உண்மையாவே இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் விரும்புற அளவுக்கு அந்த ஐ லவ் யூ வந்துச்சு. அதுதான் அங்க சிறப்பே என்னன்னா, இந்த நிகழ்ச்சி வந்தது, நிகழ்ச்சியை கொடுத்துருக்கோம், நிகழ்ச்சியில நம்பர் டைட்டில் ஒன்று ஐ லவ் யூ ஃபார் எவர்னு போட்டிருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கும் நாம எதுவும் பெருசா அதை இது பண்ணி பார்க்கல, நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல. ஆனாலும் இது விரும்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா வந்திருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு தலைப்பு, அந்த தலைப்புக்கேற்ற செய்திகள், அந்த அந்த நம்பருக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியோட நம்பருக்கும் வந்து ஒரு மிக சிறந்த விளக்கங்கள். இது வந்து நீங்க எனக்கு கேட்டு நம்ம பேசி இதுல போட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு நிகழ்ச்சியா கொடுத்தீங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நம்ம நேற்றுக்கே சொன்னேன் நான், சிறப்பு நிகழ்ச்சி. அது என்ன சிறப்புன்றது யாருன்னா கண்டுபிடிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. இன்றைய நிகழ்ச்சியோட வந்து நம்பர் வந்து 14, அதாவது 1439வது நிகழ்ச்சி. ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். நாராயணமூர்த்தி சார் தான் பேச போறாரு. என்ன சிறப்பு நிகழ்ச்சின்னு யாருக்குன்னா தோணுச்சா? சார் ஐ லவ் யூ ஃபார் யுவர் தானே சார்? ஏன் இவரு கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு ஒரு சொன்னாரு நேத்திக்கு. கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சின்னு சொன்னாரு. ஆனா நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்க அதை திட்டக்கூடாது, அது வேற விஷயம். வெட்டிங் டே நினைச்சேன் சார். நானும் அதுதான். யாரோட வெட்டிங் டே? ஐ லவ் யூ ஃபார் எவர். மனைவியை நேசிக்கிறேன், அதுதான் நான் நினைச்சேன். இல்ல, அது கிடையாது. இன்னைக்கு வந்து உண்மையாவே ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி. முடிஞ்ச பிறகு நாங்க சொல்றோம். என்ன சார்? முடிஞ்ச பிறகு நாங்க சொல்றோம். முடிஞ்ச பிறகு நீங்களே சொல்லிடுவீங்க, அது வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆரம்பிக்கிட்டோம். நாராயணமூர்த்தி சார் ஆரம்பிக்கிட்டோம். சார், நாராயணமூர்த்தி சார் பேச போறதுனால நம்மளுடைய உடலை வந்து ஐ லவ் யூ ஃபார் எவர்னு சொல்லுவாருங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் திங்கிங்கா இருக்கு. வெரி குட், வெரி குட். நீங்க எதிர்பார்த்தது எதிர்பாராததை எதிர்பாருங்கள், அதான் இங்க. சார் அன்கண்டிஷனல் லவ் தான் சொல்றாருன்னு நினைச்சேன் சார். அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கும். அன்கண்டிஷனல் என்னமே எதிர்பார்க்காம நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை லைக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உளவியல்ல எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறப்பல இருக்கலாம்னு நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி மேடம், உண்மையாவே இது. ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க வேற ஒரு தாட் இருக்கு, பார்ப்போம். நாராயணன் சார் வாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியாமையே அனுமதி கொடுத்த சீவன் ராஜ்க்கு முதல்ல நன்றி. இது எப்படி சிறப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்க இறுதியில சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், இது அனுமதி நான் கொடுக்கல சார், இந்த நிகழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது ரைட்டு, இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நீ இது மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே அவர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு நன்றி. ஓகே, அதான் சே. அடுத்தது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஐ லவ் யூ ஃபார் எவர், ஒரு நிமிஷம் இருங்க. பவர் பாயிண்ட் தெரியுதா? தெரியுதா சார்? தெரியுது சார். சரி சார், நான் போட்டுறேன். ஓகே, வணக்கம் அனைவருக்கும், அனைவரையும் வரவேற்கிறேன். இது எப்படின்னா, இன்றைக்கு வந்து எத்தனாவது நிகழ்ச்சின்னு சொன்னாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? 1439. வெரி குட். முதல் பாராட்டு பிரசன்னாவுக்கு. அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சார் 143 பிரைம் நம்பரா சார் அது? இல்ல, இட்ஸ் எ பிரைம் நம்பர். வெரி குட், ரைட். அடுத்து போவோம். நம்ம பிரைம் நம்பர் பேருக்கு வந்து நான் சின்ன ஒரு 5-10 நிமிஷம் வந்து கணக்கை பற்றி சொல்லுவேன். ஆனால் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். பிரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா,
அந்த நம்பரை எந்த ஒன்று அல்லது அந்த நம்பர் அதை தவிர எந்த நம்பரால் வகுத்தாலும் மீதி வந்து 0 வராது. ஓகே, அதுதான் பிரைம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க, 1, 3, 7, 11, 13, 17, 19 இதெல்லாம் வந்து அந்த நம்பர் அல்லது 1 இதை தவிர எந்த நம்பரில் வகுத்தாலும் மீதி வந்து 0 வராது. அதுதான் பிரைம் நம்பர்னு சொல்கிறது. ஓகே, ரொம்ப எளிமை இது. அதாவது இப்போ நீங்கள் 3 இதில் வராது பிரைம் நம்பர். ஒற்றைப்படை நம்பர் அப்படின்னு என்ன? சொல்றாங்க. ஆமாம், அதாவது இந்த நம்பர் இப்போ 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 அல்லது 11 இதை தவிர எந்த நம்பரால் வகுத்தாலும் மீதி வந்து 0 வராது. அதுதான் பிரைம் நம்பர். ஓகே, இது பல பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ இந்த நம்பர் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட எண்ணிக்கை வந்து 1439. இது வந்து ஒரு பிரைம் நம்பர். இந்த பிரைம் நம்பரை வச்சு என்ன பண்றது, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு 4-5 ஸ்லைடுக்கு அப்புறம் அதை சொல்றேன் நான். என்னுடைய கூட்டுத்தொகை 17 வருது. ரைட், அது ஒரு பிரைம் நம்பர். ஓகே, இப்போ வந்து இந்த இந்த 1439க்கு என்ன ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டன்பர்க் இந்த பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடித்த செஞ்சுரி வந்து இந்த இதில் 15th செஞ்சுரியில் தான் வந்து இதை பண்ணாங்க. இது ஒரு தகவல். இது இந்த 1439 அப்படிங்கிறதுக்கு வந்து அது ஒரு தகவல். இது அரௌண்ட் திஸ் டைமில் தான் வந்து அவர் ஜோனஸ் குட்டன்பர்க் வந்து கண்டுபிடிச்சார். இது வந்து இதில் இன்னொரு இந்த நம்பரில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது வந்து சோஃபி ஜெர்மேன் பிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நம்பரை. எப்படின்னா 2p+1. 2pனா பிங்கிற ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிங்கிறது இந்த நம்பரே போடுங்களேன். 1439க்கு பிக்கு பதிலாக 1439 போட்டிங்கன்னா 1439 × 2 2878. 2878 + 1ங்கிறது 2879. இந்த 2879 ஒரு பிரைம் நம்பர். இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வந்துன்னா அதுக்கு பேர் சோஃபி ஜெர்மன் பிரைம் நம்பர்னு பேர். இது வந்து ஒரு சேஃப் பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இதுக்கு முன்னாடி 1439 எப்படி எழுத 2p+1 கன்வெர்ட் பண்ணால் 719 × 2 + 1 போட்டால் 1439 வரும். அதனால் இது வந்து சேஃப் பிரைம் நம்பர். இதுக்கு இதுக்கு 2p+ பிக்கு போட்டால் ஒரு நம்பர் இருக்கு 719, அதுவும் பிரைம் நம்பர். 2879 பிரைம் நம்பர். அதனால் ஒரு சேஃப் பிரைம் நம்பர். இந்த 1439 வந்து கிரிப்டோகிராஃபியில் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து இந்த ரகசிய குறியீடுகளை வந்து டீகோட் பண்ணுறது. அதுக்கு வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணுறாங்க. அது நமக்கு அந்த புரியலங்க சார், திருப்பி சொல்லுங்க சார். எனக்கு அதாவது எது புரியல போடணும் உங்களுக்கு? அது எதுக்காக நம்ம வந்து அந்த +1 போடணும் போட்டு இல்ல அதாவது பிரைம் நம்பர்னா என்னன்னா, ஒரு இந்த சோஃபி ஜெர்மன் பிரைம் நம்பர்ங்கிறது என்னன்னா 2p+1 எந்த நம்பருக்கும் அந்த பியை வந்து ஒரு நம்பரை போட்டுட்டு 2p+, ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குன்னு வச்சுங்க. 2 × 10 + 1 என்ன 21. அது பிரைம் நம்பர் கிடையாது. இப்போ வந்து 5 பியை வந்து 5ஆ போட்டீங்கன்னா 2 × 5 + 1 என்ன 11. 11 பிரைம் நம்பர். இது மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கு பேர் சோஃபி ஜெர்மன் பிரைம் நம்பர்னு பேர். சரி 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 புரியுதா? இந்த நம்பரை வந்து பி அந்த பிரைம் நம்பரை பியா போட்டுட்டு இப்போ p11 இருக்கு இல்லையா, 11 போட்டீங்கன்னு வச்சுங்க பிரைம் நம்பர். 2 × 11 22. 22 + 1 23. 23 பிரைம். அது மாதிரி இருந்ததுன்னா அது ஜோஃபி ஜெர்மன் பிரைம் பேரு. இந்த பிரைமுக்கு முன்னாடி இதை போட்டீங்கன்னா இது சேஃப் பிரைம்னு பேரு. முன்னாடியும் பிரைம்னு வந்த பியும் பிரைம் நம்பரா வருது, அடுத்த நம்பருக்கு ஆன்சரும் பிரைம் நம்பரா வருது அப்படின்னா அதுக்கு சேஃப் பிரைம் நம்பர் பேரு. இந்த 1439 கிரிப்டோகிராஃபிக்கு யூஸ் பண்றாங்க. அது எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம கிரிப்டோகிராஃபி வந்து ஒரு பேசிக்கா அதோடைய மீனிங் தெரியும் நமக்கு. ராணுவ ரகசிய குறியீடை டீகோட் பண்றது. இப்போ இந்த ரோஜா படத்துல வந்து அந்த பேர் என்ன ஹீரோ மாதவன் வந்து காஷ்மீர் போறது படத்துல அரவிந்த் சாமி அந்த கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணா இது எப்படி பண்றாங்க, ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. இது தகவல் கிடைச்சது, அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஐயோ இல்ல அடுத்ததுக்கு ஓட மாட்டேங்குது.
வெளியில போயிட்டு இது பண்ணு. இருங்க, நான் ஸ்டாப் ஷேர் கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 1439 வந்து நீங்க கன்வெர்ட் அது ஒரு அவ்வளவு மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு மினிட்ஸா கன்சிடர் பண்ணீங்கன்னா 23 hours into 60 வந்து 1380 ப்ளஸ் 59 சேர்த்தினே 1439 வருது. இந்த 1439 வருது பாருங்க. 23 hours 59 minutes is equal to 1439. 23 hour 60 minutes 23 into 60 1380. இன் மீதி 59 வந்து 1380 பார்த்தீங்கன்னா 1439. ஸோ 1439 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 23 hours and 59 minutesனு வருது. இது எதை குறிக்குது? ஒரு நாள் முடிய போறத குறிக்குது. ஒரு நாள் முடிய போற நேரம் இல்லையா? அடுத்த மினிட் வந்து அடுத்த நாள் வந்துடும். பட் இதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னா, இந்த 1439 மட்டும் இந்த 23 hours 59 minutes ஆக்குறதுல என்னன்னா 2359th இயர் இருக்குல்ல, 23 hours 59 minutesனா அதை வந்து இயரா கன்வெர்ட் பண்ணும். 2359 இயர். இது என்னன்னா, இட் இஸ் அ காமன் கான்செப்ட் இன் இன்டர்நெட் கல்ச்சர் ஆஃபன் அசோசியேட்டட் வித் த தாட் தட் த இயர் 2359 will be the final year where the calendar year numerically matches a 24-hour digital clock before the system changes or resets. இந்த நிமிஷம் 2359 வருஷம் நைட்டு 11:59 மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா, அந்த வருஷத்தை குறிக்குது அது. ப்ளஸ் அடுத்த செகண்ட் வந்து அடுத்த வருஷத்துக்கு போயிடும். வேற எந்த வருஷத்துக்கு இது வராது. அந்த 2359க்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி உண்டு. வேற எந்த இயருக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையே ஆகாது. அந்த இயர் 2359ங்கிறது அந்த இயரை குறிக்கும். அடுத்த மினிட்ல வந்து அடுத்த வருஷத்துக்கு போயிடும். திஸ் இஸ் தி ஒன்லி இயர் நியூமெரிக்கலி மேட்சஸ் அ 24-hour டிஜிட்டல் கிளாக் பிஃபோர் தி சிஸ்டம் சேஞ்சஸ் ஆர் ரீசெட்ஸ். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த 1439 கன்வெர்ட் மினிட்ஸாக வச்சு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2359 வருது. இந்த 2359 வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கு. ஓகே, இது ரொம்ப பெருசாக நினைக்க வேண்டாம் இந்த விஷயத்த. இது வந்து இது இப்போ நான் சொல்ல போகிறது, இதுக்கு இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, 1433 வந்து ஒரு ப்ரைமு, 6 கழிச்சிங்கன்னா 1439 ஒரு ப்ரைம். இது மாதிரி 6 மட்டும் டிஃபரன்ஸ் உள்ள 2 ப்ரைம் வந்ததுன்னா அதுக்கு பேர் செக்ஸி ப்ரைம்னு பேர். ஏன்னா இட்டாலியில வந்து லாட்டின்ல வந்து 6க்கு பேர் செக்ஸ்ன்னு பேர். இப்போ இந்த நம்பரை கீழே கொடுத்துருக்கேன் மாதிரி ஒரு நம்பர் 7, 13, 19 இதெல்லாம் செக்ஸி ப்ரைம்ஸ். 41, 47, 53, 59 இதெல்லாம் செக்ஸி ப்ரைம்ஸ். எந்த 2 ப்ரைமுக்கு இடையில 6 மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் செக்ஸி ப்ரைம்ஸ்னு பேர். அவங்க வச்சிருக்காங்க அது மாதிரி. இன்னொன்று எமிர்ப் அப்படின்னு ஒன்று இருக்கு. எமிர்ப்புங்கிறது என்னன்னா, பிரைமை திருப்பி போட்டிங்கன்னா எமிர்ப்பு, பிரைம்ங்கிற வேர்டை திருப்பி போட்டிங்கன்னா எமிர்ப்பு. 1439 இஸ் an எமிர்ப்பு பிகாஸ் அதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ப்ரைம் நம்பர். 1439 ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 9341 அதுவும் ப்ரைம் நம்பர். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது ரொம்ப ரேர். இது இருக்கு, சில இதில் இருக்கு. 37, 73 அப்படின்னு இருக்கு. 4 டிஜிட்டில் வந்து ரொம்ப ரேர். இது 13, 31 இதெல்லாம் ப்ரைம் தான், 2மே ப்ரைம். அது எமிர்ப்பு. இந்த 4 டிஜிட்டில் இது கொஞ்சம் வர்றது கொஞ்சம் ரேர். இது ஓகே. கன்னிங்ஹாம் செயின் அப்படின்னு ஒன்று இருக்கு. கன்னிங்ஹாம் செயின் அப்படின்னா இந்த 2p+1 போட்டு வர்ற நம்பர்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி செயினுக்கு வந்து கன்னிங்ஹாம் பிரைம்னு பேர். 89ல் 2p+ போட்டிங்கன்னா 179 வரும். 179 2p+1 359 வரும். இது மாதிரி இது மாதிரி செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கன்னிங்ஹாம் செயின் நம்பர் அப்படின்னு பேர். இது வந்து ஒரு தகவல், அவ்வளோதான். ஓகே. இன்னொன்று, இது வந்து பொலைட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு. 1439 வந்து ஒரு பொலைட் நம்பர். இதை வந்து 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸுடைய சம்மா கொண்டு வரலாம். 719 720 கூட்டினீங்கன்னா 1439.
இந்த மாதிரி 2 கன்சிக்யூட்டிவ் நம்பரை வந்து கொண்டு ஒரு நம்பர் வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பொலைட் நம்பர்னு பேர். அது வர்ற நம்பர் பேர். It need not be a prime. அதனால் 2 நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பரில் ஒன்று ப்ரைமாக இருக்காது. ஏன்னா ஒரு ஆட் நம்பர் வந்துடும், ஒரு ஈவன் நம்பர் வந்துடும். ஈவன் நம்பர் வந்தாவே ப்ரைம் கிடையாது. இது ப்ரைமில் வராது. பட் 1439 வந்து 2 கன்சிக்யூட்டிவ் நம்பரை கூட்டினா வர்ற நம்பர் அப்படிங்கிறதுனால இது பொலைட் நம்பர். ரைட். இப்போ வந்து தான் நம்ம டைட்டிலுக்கு வரோம் நம்ம. சரி, இப்போ ஒய் வந்து இது ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து இங்கே தான் வருது. இங்கே சொல்லிடுறேன் நான் இது என்னங்கிறத. இந்த 1439ங்கிறது இதை வந்து மண்டாரின் சைனீஸ் மொழியில் வந்து ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படிங்கிறதுக்கு கோடு. இப்போ வந்து இப்போ காதலர்கிட்ட 143ங்கிறது ஐ லவ் யூ. ஏன்னா 1ங்கிறது ஐங்கிறது 1 லெட்டர், லவ்ங்கிறது 4 லெட்டர், யூங்கிறது 3 லெட்டர். இது ரொம்ப பேர் தெரியும். 143ங்கிறது ஐ லவ் யூ. அப்படி அது ஒரு கோடு வேர்டு. ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு ஒரு கோடு வேர்டு. 9 எப்படி ஃபார் எவருக்கு வரும்? ஃபார் எவரில் 7 லெட்டர் தான் இருக்கு. ஆனால் 9 சில இடங்களில் 1437க்கு வந்து ஐ லவ் யூ ஃபார் எவர்னு சைனீஸை விரும்பாதவங்க சொல்கிறாங்க. பட் சைனீஸில் வந்து சைனாவில் வந்து இது 1439 வந்து ஐ லவ் யூ ஃபார் எவர்ங்கிறது வந்து கோடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 9ங்கிறது என்னென்னா மண்டாரின் மொழியில் இந்த 9 வந்து இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, ஜூன். அதுக்கு மீனிங் என்னன்னாங்க லாங் டைம், லாங் லாஸ்டிங், இட்டர்னிட்டி அப்படின்னு பேர் இருக்கு. இது இந்த ஐடென்டிக்கல் நம்பர் வந்து இப்படி இருக்கிறதுனால லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப், இன்ஃபினிட்டி, இதை வந்து நியூமெரிக்கலாக சேர்க்கும்போது இதை வந்து 9 வந்து அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஏன் 9 வந்து இப்போ லாங் லாஸ்டிங், இட்டர்னிட்டி அப்படிங்கிறத அந்த அர்த்தத்துக்கு 9 சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே பாருங்க, இந்த ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து 9. இதில் எப்படின்னா மேத்தமேட்டிக்கலி இன்டெஸ்ட்ரக்டிபிள் நம்பர்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா மேத்தமெட்டிக்கலி 9 has a unique property where it always returns to itself whether multiplied by any number. இப்போ 9 எந்த நம்பரால் பெருக்கினாலும் கடைசியாக 9 வந்துடும். இப்போ சப்போஸ் 345 பெருக்கிறேன் நான் 9ஆல் 3105, அதை கூட்டிங்கன்னா 9 வரும். Because it can never truly be destroyed or changed in this mathematical setup, ancient philosophers associated it with the eternal, forever and changeless. அந்த மாதிரி இந்த 9ங்கிற நம்பரை வந்து அவங்க குறியிட்டதுனால குறிப்பாக சைனாவில் 1439க்கு ஐ லவ் யூ ஃபார் எவர்ங்கிறது கோடாக யூஸ் பண்ணுறாங்க. நான் அதுக்காக தான் இதை வந்து இந்த டைட்டிலுக்கு அது மறுபடியும் 1439 டைட்டில் கொடுத்துருந்தா அவ்வளோ சுவையாக இருந்திருக்காது. அதனால் ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படிங்கிறது கொடுத்தேன் நான். இது ஏன் கின்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கிற சொன்னார்னா, பெரிய ஒரு ரெக்கார்டுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்களான்னு தெரியாது. ஒரு நிகழ்ச்சியோட நம்பரை வச்சு ஒரு குழு ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இதுதான் முதல் முறை. இன்னைக்கு வந்து 1439th நிகழ்ச்சி. இது 1439th செஷன் நம்மளுது. அந்த நம்பரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறது இது வேற எந்த தளத்துலையும் இது மாதிரி நடக்காது. அதுக்காக தான் சும்மா கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இதில் என்ன சுவாரஸ்யம் என்னன்னா, ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு சொன்னோம் நான். அதனால தான் இது வந்துருச்சு. இப்போ இந்த 1439 வந்து ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஸ்லைடு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் தேடினேன் நான் நெட்டில். என்ன தேடினேன்னா, பிரான்ஸில் வந்து சார் இது தெரியுதா உங்களுக்கு? தெரியல. எது தெரியுதா? இப்ப தெரியுதா? இல்ல நீங்க எதுவும் அட்டாச் பண்ணல. இல்ல பண்ணல. விடுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஷேரிங் அட்டாச் பண்ணல நான். நான் ஸ்டாப் ஷேரிங் பண்ணிட்டேன். ஓகே. நீங்க அட்டாச். இப்போ என்னன்னா, பிரான்ஸ்ல வந்து ஒருத்தன் ஹென்றி அப்படின்னு ஒரு கப்புள். அதாவது செகண்ட் வேர்ல்டு, அதாவது இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா, புகழ்பெற்ற காதல் கதைகள், வித்தியாசமான காதல் கதைகள். ஓகே, இந்த 2 பேரும் என்ன செகண்ட் வேர்ல்டு வரும்போது பிரிஞ்சுட்டாங்க. தொலைபேசி அப்போ வந்து வசதி இல்லாத காலத்தில் 2 பேரும் லெட்டர்ஸ் எழுதிட்டாங்க. இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடிதம் எழுதும் பழக்கத்தை அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்நாள மொத்தம் 30,000 கடிதங்கள் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க.
அப்படின்னு இது ஒரு தகவல். பேரு இன்னொரு சார், தகவல் அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லுங்க சார். பேர் அவங்க ரெண்டு பேர். பியர் அண்ட் ஹெனட், ஹென்ரின்னு சொல்றாங்க அதை. இதை வந்து இந்த 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 மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி இதை ஒன்று மட்டும்தான் இதுல இது மாதிரி 30,000 கடிதங்கள்னு சொல்லி நெட்ல இருக்குது. ஆனா இது இது இந்த ஃபேமஸ் லவ் லெட்டர்ஸ்னு ஒரு புக்கே இருக்கு. நான் இப்ப சாயந்தரம் அதை பார்த்தேன் நான். அதனால அதை நான் அட்டாச் பண்ணல நான். நிறைய பேர் அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் புக்கு லெட்டர்ஸ் இருக்கும். அது வந்து இவங்களுக்கு ஹையஸ்ட்னு சொல்றாங்க. இதை சில பேர் மறுத்து பேசுறாங்க. இந்த 30,000 வந்து இது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன, நமக்கு வந்து தரவுகள் சரியா இல்லாதனால இந்த தகவலை மட்டும் சொன்னேன் நான். இன்னொன்று, இந்தியாவில் பீகாரில் வந்து தசரத் மான்ஜி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து அவனை ஒய்ஃப் வந்து ஃபல்குனின்னு ஒருத்தர் வந்து காதல் கொண்டு டெய்லி வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வருவான். சாப்பாடு கொண்டு வரும்போது ஒரு மலையை தாண்டி வரணும். இந்த மலையை பாதை கிடையாது. மலையை தாண்டி வர்றதுனால ஒரு நாள் அவ சரி தவறி விழுந்து இறந்துடுறான். அந்த மலையிலேருந்து உருண்டு கீழே ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலைங்க. சரியான அங்கே டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை, சரியா இல்லை. அதனால வந்து அவன் மனைவி இறந்ததுனால இந்த மனைவிக்கு நேர்ந்த கதி வந்து யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சுத்தலையும் உளியையும் மட்டுமே கொண்டு 22 வருஷம் 22 இயர்ஸ் 360 அடி நீளமுள்ள ஒரு மலையை குடைஞ்சி ஒரு பாதையை அமைச்சான். இது வந்து நெட்ல இருக்கு, நான் காட்டுறேன் பாருங்க. இருங்க, அட்டாச் பண்றேன் சார். அது அட்டாச் பண்ணலாம்ல, ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க. சார் இந்த கதைய வந்து நான் திருக்குறளுக்கு எழுதியிருந்தேன் சார். ஆமா ஆமா ஆமா, எனக்கு தெரியும் இதுதான் தெரியும் தெரியும். இதான் ஆமா சார் ஆமா அந்த தெரியும் இது. தெரியும். இங்க பாருங்க, இதான் இந்த 2 மலைக்கு இடையில பாதை இருக்கு பாருங்க. गया जिले के गहलोर गांव में, जो कि विश्व प्रसिद्ध है अपने माउंटेन मैन यानी कि दशरथ माझी साहब के लिए। और लोग ताजमहल देखते हैं, प्रेम की निशानी बताते हैं ताजमहल को, लेकिन मेरी नजर में ये जो आप पीछे देख रहे हैं, ये जो रास्ता है, ये दशरथ माझी जी ने बनाया था। 22 साल उनको लगे थे इस रास्ते को बनाने में। इस रास्ते की कुल लंबाई है 110 मीटर। और ये जो पहाड़ पहले पूरा पहाड़ होता था, इसको बीच में से काट करके उन्होंने इस रास्ते को निकाला। 22 वर्ष लगे उनको। और ये सब कहा जाता है कि उनकी पत्नी एक बार बीमार हो गई थी, तो उनको हॉस्पिटल ले जाने के लिए काफी लंबा पहले घूमकर जाना पड़ता था। तो उन्होंने उस समय उनको नहीं बचाया जा सका, तो लेकिन उस समय उन्होंने ये प्रण लिया कि मैं इस रास्ते को बनाऊंगा ताकि जो 2 यहाँ पर हमारे गांव है उनसे उनका जो रास्ता वो छोटा हो जाए। तो कुल मिलाकर आप देख सकते हैं कि ये ऊंचे ऊंचे पहाड़ है यहाँ पर। और बहुत दिनों से मेरे मन में ये तमन्ना थी कि मैं इस रास्ते को देखूं आकर के स्वयं अपनी आंखों से, जहाँ दशरथ माझी ने अपना जीवन खपा दिया इस रास्ते को। இதுதான் வந்து அவருடைய கதை. இது வந்து பல பேர் நெட்ல பார்த்துருக்கலாம் முன்னாடி. அச்சா, இது ஒண்ணு. அடுத்தது வந்து இது வந்து விண்வெளி வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு விஸ்தமான காதல் கதை. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிமே பண்ணக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் போட்டாங்க. என்னன்னா, ரஷ்ய விண்வெளி வீரர் யூரி மேலன்செர்கோ வந்து அமெரிக்க லேடி அலிசனை வந்து லவ் பண்ணாரு. அவங்க மேரேஜ் நிச்சயிப்பட்ட நேரத்தில் வந்து அவரை திடீர்னு அந்த இந்த விண்வெளி நிலையத்துக்கு போகணுன்னு ஒரு அவசரமாக அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப போகிறது ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வந்து இவங்களுடைய திருமண நாளை வந்து மாற்ற முடியல அவங்களால. கொஞ்சம் சமீபத்தில் வச்சுருந்தாங்க, அதனால் மாற்ற முடியல. 2003ஆம் ஆண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் வெட்டிங். அவர் அங்கே இருக்கிறாரு, இவங்க இங்கே இருக்கிறாங்க. 2 பேருக்கும் டெக்சாஸில் அந்த அம்மா இருந்தாங்க, அவர் வந்து அந்த விண்வெளியில் இருந்தாங்க. செயற்கைக்கோள் வீடியோ இணைப்பு மூலம் வந்து மோதிரம் மாற்றி சட்டப்பூர்வமாக திருமணம் செஞ்சுட்டாங்க. இது வந்து செஞ்சதுக்கு அப்புறம் வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு இது போட்டாங்க, இனிமேல் யாரும் வந்து ஸ்பேஸுக்கு போனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, வந்து தான் கல்யாணம் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க இந்த 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 விஷயத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்தியாவில் வந்து ஒடிசாவை சேர்ந்த ஒரு ஆள் பிரத்யும் குமார் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்.
அவன் வந்து ரொம்ப ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் வந்து ஸ்கூலில் கூட அவனை எல்லாரோடையும் உட்கார வைக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து யாராவது பார்த்தா ஓவியம் வரைகிறது, ஏதாவது ஒரு இடத்த பார்த்து ஓவியம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு தடவை வந்து ஒரு ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து வந்தப்ப இவர் வரைஞ்சு கொடுத்தப்போ கொடுத்துருக்காரு. அந்த விஷயம் வந்து ஸ்வீடனில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தெரிய வந்தது. உடனே இவரை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா வந்து கிளம்பி இங்கே வந்து அவரை பார்த்து காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க அந்த அம்மா அவனோட. அதுக்கப்புறம் வந்து விசா இஷ்யூனால ஷி ஹேட் டு ரிட்டர்ன் டு ஸ்வீடன். வேற அந்த பிரத்யும் குமாரையும் வர சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அப்போ வரக்கூடிய சூழ்நிலையில், ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறது கூட பணம் இல்லை. அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. நான் வரேன், எப்படியாவது வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், இருக்கிறதெல்லாம் விற்று கையில் காசு சேர்த்துக்கிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிளை வாங்கி 77 வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஸ்வீடனுக்கு சைக்கிள்லேயே போயிருக்காரு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், டர்க்கி வழியாக சும்மா 4 months ட்ராவல் பண்ணி 4000 மைல்ஸ் சைக்கிள்லேயே பயணம் செய்து அவருடைய காதலியை போய் சந்தித்தா. அங்கே திருப்பி அவங்க வந்து இன்னமும் அவங்க ஸ்வீடனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி கூட ஒரு வீடியோ இருக்கு, ஒரு செகண்ட் இருங்க. இது வந்து வேற ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு எப்படி சார் இவரு சைக்கிள்லயே போனாரு? நடுவுல போயிருக்காரு. அதான் ஆச்சரியம். அதுல வரலையா, மழை வரலையா, ஒண்ணுமே புரியலையே. இல்ல, ரொம்ப இடையில பல பேரை இது பண்ணி, ஐ மீன் இங்க வருங்க, இதுதான் அது காசு சம்பாரிச்ச இடையில போயிருக்காரு அவரு. அது மிகப்பெரிய சாதனை பண்ண. அது உண்மையாவே அது வந்து இவர் தான் மேடம். who rode over 6,000 kilometers on a second-hand bicycle from India to Sweden. இவங்க 2 பேரும் தான் அது. Peter's journey begins in a small village in the jungles of Odisha, where he was born into a family of Dalit weavers. When he started school, he was told that he wasn't allowed to sit next to other students. The unjust discrimination that he first faced that day continues for many years. Even when he enrolled in Delhi's College of Art in 1971 to study fine arts on a scholarship. But all that changed when he attended a procession in honor of Valentina Tereshkova, the first woman cosmonaut. Cosmonaut. Quickly made a sketch of her and presented it to her. The next day, all the newspapers were ablaze with headings like "Woman from Space Meets Jungle Man." PK soon rose to fame with his amazing portraits. They also led him to meet the love of his life and future wife, Charlotte von Shedwin. In 1975, Charlotte heard about this amazing artist in Delhi and drove all the way from Sweden to have her portrait drawn. Hitting it off instantly, they soon fell in love and had a tribal wedding at Pishe's village in Odisha. But soon it was time for Charlotte to leave to complete her education, and PK decided to stay back and join her later. The two wrote letters for about a year, after which PK decided to travel to Sweden. But he didn't have enough money to buy a plane ticket, so he sold everything he had and embarked on an epic journey that would take him to Pakistan, Afghanistan, Iran, Turkey, and Europe. On the way, art came to his rescue. PK would make portraits of people he met. Some gave him money, while others gave him food and shelter. Finally, he met Charlotte and her family in Sweden, and the two got officially married. PK now lives with Charlotte and their 2 children in Sweden, and works as an advisor of art and culture under the Swedish government. After all, as they say, love knows no borders. Wouldn't you agree?
ஓகே. இது வந்து அவங்க இந்த அது ரொம்ப அதிசயமா இருந்தது உண்மையாவே. அதாவது சைக்கிள் எடுத்துட்டு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டு, காசு இல்லாம, நடுவுல படம் வரைஞ்சு, அந்த காசையும் எடுத்துக்கிட்டு, சில பேர் சாப்பாடு போட்டுருக்காங்க, சில பேர் காசு குடுத்துருக்காங்க. அத வச்சு அவரு போயிருக்காரு. ஓகே. அடுத்தது வந்து அதாவது இந்த ராபர்ட் ப்ரௌனிங்னு ஒரு போயட் இருந்தார். அவருக்கும் எலிசபெத் பேரட்ன்னு ஒரு 2 பேருக்கும் 2 பேரும் வந்து போயட்ஸ். அவங்களுக்கு வந்து 2 பேரும் காதல் வயப்பட்டு, எலிசபெத் வந்து ஒரு நோயின் காரணமாக நடக்க முடியாம எப்பவுமே படுக்கையில இருக்கிற சூழ்நிலையில இருந்தார். அவருடைய அப்பா வந்து ரொம்ப கண்டிப்பானவர். அந்த பிள்ளைகள் வந்து இந்த மாரி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை இருந்ததுனால, இவர் வந்து அந்த கவிதைகளால் ஈர்க்கப்பட்ட எலிசபெத் வந்து 2 பேரும் வந்து லெட்டர்ஸ் பரிமாறிக்கிட்டாங்க. லெட்டர்ஸ் பரிமாறிட்டு 2 பேரும் காதல் மலர்ந்து, ஆ அவங்க அவங்க எலிசபெத்துடைய உடல்நிலையோ, அவரது தந்தையின் எதிர்ப்போ அவங்கள காதலை குறைக்கவில்லை. ஒரு கட்டத்தில வந்து 2 பேரும் ரகசியமா மேரேஜ் பண்ணிட்டு இத்தாலிக்கு போயிட்டாங்க. காதலின் வலிமையாலும், இத்தாலியின் மிதமான சூழலாலும் எலிசபெத்தின் உடல் தேறி, அவராகவே நடக்கத் தொடங்கினார். அவர்கள் இணைந்து அற்புதமான காதல் கவிதைகளை உலகிற்கு தந்தனர். அது நெறைய இருக்கு. அத நான் வந்து உங்களுக்கு காட்டல. அடுத்த இஷ்யூ என்னன்னா, ஒருத்தர் வந்து வின்ஸ்டன்ட் ஹோப்ஸ் அப்படின்னு இங்கிலாண்ட சேர்ந்தவர் வந்து தனது மனைவி ஜானெட்டுக்கு வந்து 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. 33 ஆண்டுகால மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அவங்களுக்கு. 95ல வந்து திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க. இந்த ஜானெட் வந்து இறந்துடுறாங்க. தன் மனைவியோட பிரிவை தாங்க முடியாத வின்ஸ்டன் என்ன பண்ணாரு, அவரது நினைவாக ஒரு காதலை உருவாக்க நினைத்தார். அவர் அவருடைய சொந்த நிலத்துல 7,000க்கும் அதிகமான ஓக் ட்ரீஸ வந்து நட்டு, நடுவ வந்து ஒரு ஹார்ட்டின் வடிவத்துல வந்து விட்டு ஒரு மெடோவ விட்டுட்டு, அந்த இதயத்தின் முனை வந்து அந்த அம்மா பிறந்த வில்லேஜ நோக்கி இருக்கிற மாரி வடிவமைச்சு, அது இன்னமும் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மரங்கள் வளர்ந்து பெரிய காடான போது தான் வெளிய இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. உள்ள வந்து இது மாரி இருக்கு. ஏரியல் வியூல பார்க்கும்போது, அத நான் காட்டுறேன் பாருங்க. இத எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. இதுதான் அந்த ஓக் ட்ரீஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு ஹார்ட். இது ஏரியல் வியூ யூடியூபே இருக்கு. கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண விடுறேன். Dixon House planted 6,000 oak trees. In the middle of those trees is a heart-shaped opening. The grove is a memorial to Howe's wife of 33 years, Janet. She died in 1995 at the age of 50 from heart failure. Howes took 6 acres of his large Gloucestershire farm and started planting oak saplings in honor of Janet, designing the point of the empty heart to face Janet's childhood home. The oak heart isn't visible from the road and was only discovered by the public in 2012 when a person in a hot air balloon shot pictures from above. House says he sits in his living Valentine to reflect, and in the spring, he fills the heart-shaped hole with daffodils. இது வந்து அடுத்த தகவல் இது. இன்னொன்னு என்னன்னா, அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரும்போது ரஷ்யாவ சேர்ந்த போரிஸ்னு ஒருத்தர் வந்து போரிஸ்க்கும் அண்ணா அப்படிங்கிற ஒரு லேடிக்கும் மேரேஜ் நடந்தது. 3 நாள்லயே வந்து அவருக்கு வந்து ராணுவ பணிக்கு செல்ல வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, அவர் வந்து போருக்கு போனதுக்கப்புறம் அவருடைய மனைவியோட குடும்பம் இருக்குல்ல, அவங்க குடும்பத்த வந்து அரச துரோகிகள்னு குற்றம் சாட்டப்பட்டு சைபீரியாவுக்கு நாடு கடத்திட்டாங்க. போர் முடிஞ்ச உடனே அவர் போரிஸ் வந்து இவருடைய ஒய்ஃபை தேடி அலையும்போது, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த அந்த அம்மாவும் இவரை தேடி இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கல. அப்படியே வருஷங்கள் போயிட்டே இருந்தது. இது வேற வழி இல்லாம 2 பேரும் வெவ்வேறு ஆட்கள வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க. இவங்க இல்ல கிடைக்கல அப்படின்னோனே, ஆ 2 இவ போரிஸ்ங்கிறவர் வேற ஒரு பெண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த அண்ணாங்கிறவங்க வேற ஒரு ஆண திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 50 இயர்ஸ் கழிச்சு அவங்க 2 பேருடைய மனைவியும் வந்து செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர வந்து அண்ணா வந்து தன்னுடைய
அந்த கிராமத்துக்கு வந்து போரிஸும் போரிஸும் தன்னுடைய பேரண்ட்டை பார்க்கணும், பேரண்ட்டோடைய கல்லறைக்கு வரணுங்க வந்திருக்காங்க. அங்கே 2 பேரும் வந்து சந்திச்சு 80ஸ்ல வந்து சந்திச்சுக்கிறாங்க 2 பேரும். அந்த முதிய ஜோடி மீண்டும் அந்த ஒருவரை சந்திச்சு அவர்கள் மீண்டும் தம்பதியராக வாழ்ந்து கழித்தனர் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஒரு செகண்ட் இருங்க. அது ஃபோட்டோ மட்டும் தான் கிடைச்சது எனக்கு. ஒரு நிமிஷம். இதான் அந்த அவங்களுடைய ஃபோட்டோ இது. ஹூம் தே மெட் ஆஃப்டர் 80s 80 அவங்க சந்திச்சு மீண்டும் அவருடைய காதல் வந்து மலர்ந்தது. அதாவது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்குது. நான் வந்து இதோட வந்து நான் நிறுத்திக்கிட்டேன். நான் இதுக்கு மேலே வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய, அதாவது இந்த 1439 இந்த நம்பர் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அடுத்து 1439 பிரேம் நம்பர் மாதிரி இருக்கேன்னு யோசனை பண்ணி சில தகவல்களை வந்து தேட ஆரம்பித்தேன். அப்போ சார்கிட்ட சொன்னேன், நான் சார் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த எந்த நம்பரில் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அந்த நம்பரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து எந்த தளத்துலேயும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு தகுதியான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். இருந்தாலும் இதில் வந்து அடிஷனல் தகவல் இது கிடச்சிது எனக்கு. இந்த ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படிங்கிற இது வந்து 1439 வந்து ஐ லவ் யூ ஃபார் எவருங்கிறத வந்து குறியீடு அப்படின்னு சொல்கிறதுனால சில சுவாரஸ்யமான காதல் ஜோடிகளுடைய கதைகளை வந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சி சொன்னேன் நான். அதாவது என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து ஓகே அப்படின்னு சொன்னதும் நீங்கள் தான் உங்களுடைய பின்னூட்டங்களை தரணும். என் வாய்ப்புக்கு நன்றி. உண்மையாகவே தேடும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது எனக்கு. இந்த நம்பர் சிஸ்டம் பற்றியே நிறைய தெரிஞ்சது. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப போர் அடிக்குங்கிறதுனால நான் வந்து சொல்லலை. அதில் வந்து ஓடிஎஸ் நம்பர்னு இருக்குது, ட்வின் பிரைம்ஸ்னு இருக்குது. பக்கத்தில் வந்ததுன்னா ட்வின் பிரைம்ஸ் 11 13 இருக்குது பாருங்கள். டிஃபரன்ஸ் 2 இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ட்வின் பிரைம்ஸ் பேர். இது 4 டிஃபரன்ஸ் இருக்குது. 7ம் 11ம் பிரைம்ஸு, 4 டிஃபரன்ஸ், அதுக்கு பேர் கசன் பிரைம்ஸ்னு பேர். அப்புறம் ஈவல் பிரைம்ஸ்னு இருக்குது, ஓடிஎஸ் பிரைம்ஸ்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த பிரைம் நம்பருக்குள்ளே எக்கச்சக்க தகவல் இருக்குது. ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக போனால் கொஞ்சம் போர் அடிக்குங்கிறதுனால இந்த கதைகள் நான் எடுத்தேன். நான் அது இது ரிலேட்டடாக இருந்ததுனால இந்த 1439 வந்து ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படிங்கிறத வந்து வந்ததுனால இந்த கதைகளை எடுத்து சொல்லலான்னு பார்த்தேன். தங்கள் பொறுமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி. வணக்கம். கேட்டுடலாம் எல்லாரும். சூப்பர் சார். அதாவது எவ்வளோ நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம், வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். நம்ம கூட்டாஞ்சேர கூட ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நிகழ்ச்சியோட நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பரை வச்சுட்டு அந்த நம்பரை பற்றி அதுக்கு ஒரு உண்டான ஒரு சென்டென்ஸை கொடுத்து ஐ லவ் யூ ஃபார் எவர்னு கொடுத்து அதை பேரா வச்சு அதுல ஒரு சில கதைகளையும் சொல்லி அந்த நம்பரோட சிறப்புகளையும் சொல்லி இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ணுவோம்னு நாம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதை பத்தி ஒரு கற்பனையும் கூட கிடையாது. ஆனா அப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்றது ஒரு தோணுச்சு இல்லையா சாருக்கு, அதுக்காகவே கைத்தட்ட வேண்டியதா இருக்கு, பாராட்ட வேண்டியதா இருக்கு. மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது வந்து நிகழ்ச்சி போர் அடிக்குதோ இல்லையான்றது தாண்டி ஒரு நிகழ்ச்சியோட நம்பரை எடுத்துட்டு நாம ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். அதுல பல விஷயங்கள் பேசியிருக்கோம். சிறப்பான தகவல் தான், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான தகவல் தான் இருக்கும். அதை தாண்டி லவ் பத்தியும் பல தகவல் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றி சார். அருமையான ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம பண்ணியிருக்கோன்றதுல சந்தேகம்ன்றது என்னோட பார்வை. மற்றவர்கள் சொன்னதுலயும் எல்லாரையும் நம்ம பார்ப்போம். ஒவ்வொருத்தரையா பேசுவாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இப்படி ஒரு நிகழ்ச்சியை பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் நன்றி. வாங்க ரவி சார் பேசுறீங்களா? ஒரு டைம் இருக்கா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஐ லவ் யூ ஃபார் எவர்னா அவரோட ஒய்ஃபை எப்பவும் லவ் பண்ணிட்டே இருங்க அப்படின்றதான் சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இனிஷியலாக கொஞ்சம் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேசாக இதுவாக இருந்தது. ஆமாம், ஓரளவு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னதால் அது நல்லாவே இருந்தது. வேரியஸ் நிகழ்ச்சி இந்த 1439 வந்து வேரியஸ் இன்சிடென்ட்டோட கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
அது டிஃப்ரெண்ட் திங்கிங் தான் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. நீங்க கிளம்புவீங்கன்றதுக்காக தான் உங்களை முதல்ல கூப்பிட்டுட்டேன். கல்யாணி மேடம் ஏதோ அமைச்சிருக்காங்க. நம்ம வந்து அதாவது ஆதாம் ஏவாள் பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு கவிதை எழுதி இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்யாணி மேடமே படிக்கிட்டோம் அந்த உண்மை இன்னைக்கு காதல். ஷேர் பண்ணேன் இது, அதனால இன்னைக்கு சார் பேசுனதுனால அதை போட்டிருக்கேன் சார். படிங்க. சிறப்பு சிறப்பு. அதான் இந்த இது ஏலகிரி. அமுதாமா படிங்க. நீங்க தான் எழுதுனீங்க, நீங்க தான் படிக்கணும். இல்ல சார், மத்தவங்க கவிஞரே சொன்னதான் சரியா இருக்கும். இல்ல, நீங்க படிச்சீங்கன்னா அந்த கரெக்டா உங்களோட உணர்வுகளோட சேர்த்து படிக்க. உண்மை காதலில் உடலால் உந்தப்பட்ட காதல் உள்ளத்துள் ஊடுருவியே ஊர் உலகம் மெச்ச வாழ்ந்து வளரும் அது திண்ணமாய். ஊன் வழி நுழைந்த காதல் வெற்றி பெற்றே தீரும். உடலில் உயிர் உள்ளவரை உய்த்து திளைக்கும். உள்ளத்தின் வழி நுழைந்த காதல் உயிராகி ஒன்றிடும். உலகத்தின் கண்முன் மறைந்து உருமாறி போனாலும் உறவாக இல்லெனினும் இதயத்தில் ஊன்றி நிற்கும். உறவாக இல்லெனினும் இதயத்தில் ஊன்றி நிற்கும். உன்னதத்தில் வெற்றிக்கும் தோல்விக்கும் மதிப்பில்லை. கல்யாணி ஸ்ரீதர். சிறப்பு 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 சிறப்பு. ஒரு பாராட்டுக்கு. இந்த வார்த்தைகள்லாம் சூப்பரா இருக்கு. உந்தப்பட்ட நல்லா இருக்கு வார்த்தைகள்லாம். தேங்க்ஸ் மாலதி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல கவிதை தந்ததுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி. வாங்க வசந்தி மேடம் பேசுங்க. முதல்ல நாராயணமூர்த்தி சாருக்கு மிக்க நன்றி, பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு நம்பரையும் காதலையும் இணைச்சு அவங்க பேசுனது ரொம்பவே வித்தியாசமா, நாங்களாம் நினைக்கல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மிக மிக அற்புதம், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஷார்ட்டாகவும் முடிச்சிட்டிங்க, அதனால நமக்கு நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கணக்கே சொல்லிட்டு இருக்க போறீங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்லை, நல்ல வேளை கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கல்யாணி மேடத்தோட கவிதை ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு அமர காவியத்தை மாதிரியே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. இதுல நீங்க உன்னத காதலை பத்தி சொன்னீங்கல்ல, நான் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்று எட்வர்ட் த 8th. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர் தன்னுடைய த்ரோனையே, தன்னுடைய அரியணையே தன்னுடைய காதலுக்காக விட்டு கொடுத்துட்டார். அவர் ஒரு அமெரிக்கன். அவர் எட்வர்ட் த 8th பிரிட்டிஷ் ராஜா ஆகணும் அவர். ஆனால் அவர் அமெரிக்காவில் ஒரு லேடியை அவங்க ஏற்கனவே டிவோர்ஸி, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அங்கே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். இங்கிலாண்டில் நீங்கள் டிவோர்ஸ்லாம் பண்ணவங்கெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வர முடியாது. அவங்க ராயல் ஃபேமிலி அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, அப்படியே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவர் வரும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இவர் கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிறாங்க, அவங்களுக்கு த்ரோன் கிடையாதுங்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டா ஓகேன்ட்டார் அவர். எனக்கு த்ரோன் வேண்டாம், அரியணை வேண்டாம், என்னோட காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ லாஸ்ட் வீக் நீங்கள் எவ்வளோ பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது சார். ஆனால் லாஸ்ட் வீக்கு இந்த இதுக்கு முன்னால், நம்ம 250th anniversary இங்கே அமெரிக்காவில் நடக்கிறதுக்கு முன்னால் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்னு ஒன்று இருக்குது நியூயார்க்கில். அது 1454 ஃபீட்டு. அவ்வளோ ஃபீட்டு, அவ்வளோ பெரிய ஒசரமான கட்டடம். அதில் திடீர்னு ஒரு கிரேன் மேலே 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி உள்ளே போனாங்கன்னே யாருக்கும் தெரியாது. உள்ளேயே போக முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி அந்த இடத்துல. அவர் 2 பேர் மேலே போய், அதாவது அந்த கிரெயினில் ஏறி மேலே போயிட்டாங்க. 1454 அடி அங்கே போயாச்சு. அப்புறம் எல்லாரும் கண்டுபிடிச்சி அப்புறம் என்ன ஆயிட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணுறான், ரிங்கை கொடுக்குறான். அங்கே போய் மேலே போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறான். அவன் முதல் நாளே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. முதல் நாளே அவங்க உள்ளே போய், அங்கே இல்லாட்டி போக முடியாது, உள்ளே போய் ஒளிஞ்சிருந்துருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி, அவங்க 2 பேருமே ரஷ்யன். அந்த 2 பேருமே ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இதுக்காக இங்கே ப்ரப்போஸ் பண்ணுங்கிறதுக்காக அங்கேருந்து இங்கே இது மேலே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு, மேலே போய் இருந்துக்கிட்டு, அவங்க பெருசாக நடந்துச்சுங்க. அவங்கள பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ லவ் என்ன வேணால் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது, அதாவது செக்யூரிட்டிலாம் தாண்டி யாருனாலும் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த ஆள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இது இதோட கனெக்டடாக இருக்காது நாராயணமூர்த்தி சார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் கான்க்ரீட்டு
அப்ட்ராக்ட். இன்னொன்று அப்ட்ராக்ட் வியூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த நம்பர் என்ன எப்படி நம்ம அப்ட்ராக்டாக பார்க்குறோம் அப்படின்னா டைமை வச்சு பார்க்குறோம்ல. இப்போ 1 வருடம் 2 வருடம் அந்த மாதிரி அப்ட்ராக்டாக பார்க்குறோம். ஸோ நேற்று ஏன் இதை சொல்றேன்னா, நேற்று நான் வந்து இந்த குவாண்டம் தியரி பற்றி ஒருத்தங்க எனக்கு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன். 2 பேரோட லெக்சரை கேட்டுட்டு இருந்தேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைம் வந்து 3rd டிமென்ஷன், 4th டிமென்ஷன். நம்ம 4th டிமென்ஷனாக நீங்கள் நினச்சிக்கணும் டைமை. நம்ம உடம்புல வந்து லென்த்து, வித்து, டெப்த்து எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாமே நம்மளை வச்சு தான் ரெஃபரன்ஸ். நான் உங்களை பார்க்குறேன், நான் நடக்கிறேன், என்னை வச்சு தான் அந்த ரெஃபரன்ஸ் நடக்குது. ஆனால் இந்த டைம் அப்படிங்கிறது அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது இன்னொரு டிமென்ஷன். அதில் வந்து நீங்கள் டைம் ட்ராவலோ அது முந்தைய நம்ம பேசியிருக்கோம் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஏஜ் அந்த நம்பர் வந்து either it goes faster or does not go at all. ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பர் வந்து மாறுது. இதை வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து இதை பற்றி பேசலாம். ஆனால் அதை பார்க்கும்போது நம்ம நம்பர் இப்போ வந்து கான்க்ரீட்டாக நம்பர் சொல்கிறீங்களே, அது வந்து அப்ட்ராக்ட் ஆகும்போது இந்த நம்பருக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறாரு. ஸோ அது வந்து வேற ஒரு லெவல் ஆஃப் தாட். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசணும் அதை பற்றி. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனோட லவ்வர்ஸோட இதுவும் இட்டர்னல், அதுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கும் ஒரு வரைமுறை இல்லை. அப்படி அதை தான் நான் கனெக்ட் பண்ணேன். அதுவும் டைம் வந்து நிற்காது, அது எந்த காலத்தை கடந்தது அப்படிங்கிறத அந்த 4th டிமென்ஷன் இது நான் அப்படி நினச்சேன் இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். மேடம் ஒரு சின்ன தகவல், ரொம்ப தேங்க்ஸு. நான் வந்து கதை நிறைய ஒரு 7-8 கதை எடுக்கிறதுல வந்து நீங்க சொன்ன 2 கதையும் இருந்தது என்னுடைய லிஸ்ட்ல. அப்படியா? எதையாவது 2 விளக்கணும்னு சொல்லிட்டு அதை இல்ல 2ஐயும் விளக்குனேன் நான். அது இன்னொரு விஷயம்னா, நேத்து தான் பேசணும் நாங்க இதை பத்தி கூட. நாங்க 2 பேரும் வந்து இந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங்ல நடந்த விஷயத்த தான் பேசணும். அது இவ்வளோ பெரிய பில்டிங்ல ஏறி இதுல இருந்து ப்ரொபோசல் பண்ணி இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் கொடுத்துட்டு லைஃப் வந்த பிறகு இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்ற விஷயம் பேசணும். அதை பத்தி ப்ரோக்ராம்லாம் சில இதெல்லாம் யோசித்து பேசிட்டு இருந்தோம். கரெக்டா நீங்க அதை சொல்லிட்டீங்க இன்னைக்கு. நீங்க அதனால தேங்க்ஸ் மேடம். நான் எதை விடணும்னு நினைச்சேன்னா அதை சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. த்ரில்லுக்காக பண்ணாங்களா இல்ல ஆமா எதுக்காக ஆமா. இல்ல அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ப்ரொபோசல்ஸ் நடக்குது. அது ஒரு எமோஷனல் என்ஜாய்மெண்ட் தான். ஆனா வந்து பிறகு அதுக்கப்புறம் அங்க ஆமா. கொஸ்டின் வருது இல்ல, லைஃப் லாங் இந்த என்ஜாய்மெண்ட் நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்ததுக்கு அது ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கும்ன்றதுதான் அது. மகிழ்ச்சி மேடம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து யார் பேசுறது? சார் வணக்கம் சார். வாங்க வாங்க அனைவருக்கும் வாங்க. வணக்கம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இன்னைக்கு தான் சார் எனக்கு உங்க ப்ரோக்ராம்ல இன்னைக்கு தான் சார் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கேட்டாரு நேத்து வாக்கிங்ல, உனக்கு 143னா என்னன்னு தெரியுமான்னு. எனக்கு அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது சார். நான் 0. அதுக்கப்புறமா அவரா தான் சொன்னாரு 143னா ஐ லவ் யூன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ண போறோம்னு சொன்னாரு. ஆனா எனக்கு அப்ப சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மேக்ஸ் சொல்லும் போது அந்த பிரைம் நம்பர் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தேடி இன்டர்நெட்ல இருந்து இவ்வளோ லவ் ஸ்டோரிஸை எடுத்து நீங்க சொல்லியிருக்கீங்க. தேடி இதனால நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஆனா அந்த அவர் சைக்கிள்லயே போனாருன்றது தான் என்னால இன்னுமே ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இருக்கு ஏன்னு ரெக்கார்ட் இருக்கு, வச்சுங்களேன், நெட்ல இருக்கு. அவருக்கு வந்து காமிச்சறேன். அந்த உடம்பும் அவருக்கு எப்படி ஒத்துழைச்சது. 4 மாசமா அவரு போயிருக்கிறாரு. அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வரலையா, எப்படி போனாரு அப்படின்றது தான் எனக்கு வந்து இதுவா இருக்கு. மென்டல் ஸ்ட்ரென்த் தான் அது. கரெக்ட் காதலுக்கு கரெக்ட். கண்ணில்லை மேடம். கண்ணில்லை காதலுக்கு கண்ணில்லைன்றது கரெக்ட் தான். ஆனா போயிட்டாரு நமக்கு பாருங்க. பெரிய நாம் விஷயம், பெரிய விஷயம். அதுவும் 1977லயே நடந்திருக்கு பாருங்க. அதுதான் ஆமா 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 ஆமா. அது. அவ்வளோ இப்பனா கூட பரவாயில்ல. அந்த காலத்துல எப்படி காடாதான் இருந்திருக்கும், ஐஸாதான் இருந்திருக்கும், எப்படி போனாருன்னு தெரியல மனுஷன். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். சார் தேங்க்யூ எங்களுக்கு தேங்க்யூ. போன வருஷம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நாங்க ஸ்வீடன்ல பார்த்துட்டு கேட்டு வந்திருப்போம் சார். அதானே. அது பிரேமா கவர்மெண்ட் ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்களா அவருக்கு. ஓ ரைட் ஓகே ஆனா சூப்பர். இப்ப இருக்காருன்னு தெரியல. ஏன்னா தெரியல. 50 வருஷம் ஆச்சு. ரஃப்லியா போகும்போது 30 வருஷம் 80 இருக்கலாம், சொல்ல முடியாது. பிரேமா மேடம் வாங்க. விசாரிச்சுட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியோடைய
என்னையே வந்து தலைப்பா வச்சு பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. நடுவுல எனக்கு கொஞ்சம் தடங்கள் வந்துருச்சு. அதனால கணக்குன்னாவே கொஞ்சம் கஷ்டம். அதுல அந்த கணக்கு சமயத்துல தடங்கள் வந்ததுனால நானும் வந்து எளிமையா வெளியே போயிட்டு கேட்டுட்டு வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் சொன்ன காதல் கதைகள்லாம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா எந்த அளவுக்கு வந்து அந்த உந்துதல் இருக்கும்போது, அந்த பாசம் இருக்கும்போது எப்படிலாம் இட் இஸ் ஃபார் எவர். 143 தெரியும், 1439 அப்படின்றது பழக்கத்தில் இருந்திருக்கிறது. அதையும் வந்து இன்னைக்கு நினைவூட்டிட்டாரு நம்முடைய நாராயணமூர்த்தி சார். இது நமக்கு 1943 நினைக்கிறேன். புதுமை பித்தனோட கதைகள், சிறுகதை எழுதுறவங்களுக்கு அதுதான் பைபிள் மாதிரி அப்படி சொல்லுவாங்க. புதுமை பித்தன் கதைகளை படிச்சோம்னா நம்ம சிறுகதைகள் எழுதலாம் அப்படின்றதுக்கு. அவர் ஒரு கதையை எழுதியிருப்பாரு, செல்லம்மாள் அப்படின்றது. 1943 வந்து எழுதியிருக்காரு. பிரம்மநாயகம் பிள்ளை அந்த செல்லம்மாளோட ஹஸ்பண்டு. அவ்வளோ சிக்காயிடுவாங்க அவங்க. ஒரு வில்லேஜ்ல பணக்கார வீடு, அது பங்கெல்லாம் பிரிச்சு அதுக்கப்புறம் வரும்போது இவர் வந்து சென்னைக்கு வந்துருவாரு. சாப்பாட்டுக்கு அதுக்கே கஷ்டம். ஒரு சின்ன ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்திருப்பாரு அப்படின்றது. அந்த அம்மாவை வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் பாதுகாக்கிறாரு. அந்த அம்மா முடியலன்னாலும் அந்த கணவரை எப்படியெல்லாம் அந்த நினைவு தப்பிடும். பாதி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க புதுமை பித்தனோட செல்லம்மாள் சிறுகதை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான கதை. அது அந்த மாதிரி அந்த காதல் அப்படின்றது இருந்தா இட் இஸ் ஃபார் எவர் அப்படின்றதுக்கு மியூச்சுவலா முடியாத அந்த அம்மா கணவனுக்கு எப்படி செய்யறாங்க, அந்த ஒரு சிரமமான நிலையிலையும் அந்த கணவன் எப்படி அந்த மனைவியை காப்பாத்துறாரு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு காதலை தெரிவிக்கிற ஒரு கதையா இருக்கும். இன்னைக்கு சார் சொன்ன கதைகள்ல எனக்கு அந்த கதையை வந்து நினைவூட்டிடுச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது சார் நிகழ்ச்சி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 மேடம். நன்றி. அமிர்தா மேடம் பேசுறீங்களா? லதா மேடம் சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா இருந்தது சார். ஆனா எனக்கு என்ன ஒண்ணு தோணுச்சுன்னா, யாராவது நம்ம சேனலை பார்க்கும்போது இவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு காதல் கதையை இவ்வளவு சுவாரஸ்யமா பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களோட இளமையில இவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை ஓட்டத்துல அவங்க எல்லாம் போயிருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப அழகா தேடி தேடி கொடுத்தீங்க சார். ரொம்ப சிறப்பா இருந்தது அது. ஆனா இந்த படிக்கும்போது நம்ம படிக்கிறோம், இந்த காதல் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தையே மாத்தி போடுது. அதனாலதான் இந்த உலகம் இன்னுமே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு உயிர்ப்பை தருவதே அந்த உணர்வு தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத இந்த கதைகளை படிக்கும்போது தெரியுது. ஆனா இத்தகைய அன்பை உணர தெரியாதவர்கள் எவ்வளோ பேரு இன்னும் நம்ம நாட்டுல இருக்காங்களே. எப்படி அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அவங்க வந்து வீணடிச்சிட்டு போறாங்க. இந்த மாதிரி கதைகளை எல்லாம் அவங்க கேட்கும் போதாவது அவங்க மனசெல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் அது மாதிரி வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப அழகா இருந்தது சார். சைக்கிள்ல எல்லாத்தையும் வித்துட்டு அந்த ஆளு ஓட்டுனாரு பாருங்க இங்க இருந்து. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது. சரி, எத்தனையோ உலகத்துல நடக்குது, போனா போயிட்டு போறா அப்படின்னு போறது எத்தனை இருக்குது. ஆனா இதுக்காக தேடிக்கிட்டு போறது, நீங்க சொன்ன அத்தனை கதைகளுமே ரொம்ப அற்புதமா தான் இருந்தது சார். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அது வியப்புக்குரிய ஒன்றாகத்தான் இருந்தது. நம்ம கல்யாணி அதுக்கு ஒரு கவிதை ஒண்ணு பாடியிருந்தாங்க. என்னால டக்குன்னு வந்து சொல்ல முடியல. நம்ம தங்கக்கோட்டையில எடுத்த படம் அது. அந்த படத்துக்கு ரொம்ப அழகா அந்த கவிதை எழுதியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பு கல்யாணி. வாழ்த்துகள் உங்களுக்கு. நாராயணமூர்த்தி சாருக்கு என்னுடைய நன்றி. நல்ல சிறப்பான செய்திகளை சொன்னீங்க. மீண்டும் காதல் உயிர் பெற்று வந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட உள்ளத்துக்குள்ளேயும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது, மறுபடியும் கிளச்சி துளுத்து அப்படியே திரும்பவும் வெளியில வரும்னு நம்புறேன் சார். மேடம், திருவள்ளுவர் 25 அதிகாரம் கொடுத்திருக்காரு மேடம். ஆமா, பின்ன சும்மா கொடுத்துருப்பாரா? சும்மா கொடுக்கறது அப்படிங்கறத விட செயல்படுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். படிச்சுட்டு போறதை விட அதை செயல்படுத்துறவங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயங்களோட அவங்க வாழுறாங்க. காலம் வந்து ரொம்ப சிறியதாக இருந்தாலும் ஆனா அவங்க அதுல எவ்வளவு ஒரு சாதனை பண்றாங்க. இது கூட ஒரு பெரிய சாதனை தான். உண்மைதான். மலையேறது பெரிய சாதனை இல்ல, இது ஒரு பெரிய சாதனை தான் சார். ஆமா, இவங்களெல்லாம் சாதனையாளர்கள் வரிசையில தான் கொண்டு வந்து சேர்க்கணும். ரொம்ப சிறப்பு சார். நன்றி நன்றி மேடம். ரவி சார் எதை சொல்ல வந்தீங்க? இல்ல சார், இல்ல சார், இல்ல. அமிர்தா மேடம் சொன்ன மாதிரி இப்ப பசங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா நம்மள திட்டி இருப்பாங்க, வேற ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம்
நம்ம எல்லாம் பேசுறதே கிடையாது. இதுங்க உட்காந்துன்னு பேசின்னு கிடக்குதுங்க வயசான காலத்துல, வேற வழி இல்ல அப்படின்னு திட்டி இருப்பாங்க. அது ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், பரவாயில்ல, திட்டினாலும் ஒண்ணும் இல்ல சார், பாரதிதாசனோட குடும்ப விளக்க படிச்சா தானா தெரியும் அந்த ஆமா ஆமா வயது இருக்கு கடந்தால் இருக்கு கூட அந்த இருக்கு காதல் இருக்கு. உணர்வுங்கிறது எப்படி இருக்கும் நம்ம அப்படிங்கறத நம்ம அவரே புத்தகத்துல சொல்லிட்டாரு அவர். அந்த நிகழ்ச்சியும் வினைத்து தான் சார் குடும்ப விளக்கு ஒரு 5-6 பகுதி பண்ணிட்டார். ஆமா ஆமா. ஆமா ஆமா ஆமா. வாங்க வாங்க சார் சிவகுமார் சார், வாங்க பேசுங்க. சார் வணக்கம் சார், வணக்கம். பொறாம என்ன சொல்றீங்க சார்? இல்லையா? நானா சார்? வணக்கம் சார். நல்லா வணக்கம். சார், நம்பர் வச்சு நல்லா விளையாடுறீங்க சார். குட் நம்பர் பிளேயர் சார். எந்த நம்பர் பார்த்தாலும் ஒரு ஐடியா வருது உங்களுக்கு. இதே பிடிச்சி நம்பர்ல சூப்பரா விளையாடுறீங்க. 143 ஐ லவ் யூ தெரியும். 1437 தான் லவ் யூ ஃபார் ஐ லவ் யூ ஃபார் எவர் இருக்கு. 9 கொண்டு வந்து போட்டு இதை விளக்கம் கொடுத்தீங்க. புரியாத மாதிரி இருந்துச்சு. சூப்பர். எனிவே நல்ல லவ் ஸ்டோரிலாம் பண்ணீங்க. அந்த ஃபேமஸ் லவ் லெட்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்களே, ஒன்று ரெண்டு படிச்சிருக்கலாம். எனக்கு நான் லவ் லெட்டர்லாம் எழுதுல, என் வயசுக்கு ஒரு கடிதம் மட்டும் எழுதிருக்கேன். ஒன்று ரெண்டு லவ் லெட்டர்லாம் படிச்சு காமிங்க சார். எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு. ரொம்ப சார், அதற்கு வலம்புரி ஜான் கவிதைகளை படிச்சாலே போதும் சார். வலம்புரி ஜானுடைய கதைகள் படிச்சாலே. அப்படிங்களா? ஆமா சார், உண்மைதான். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன் சார். நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எதையாச்சும் ஒரு கொண்டு வந்து அட்டகாசமா முடிக்கிறீங்க. நல்ல லவ் ஸ்டோரி தான் பண்ணீங்க. நம்பர்களை வச்சு நல்லா விளையாடுறீங்க. சூப்பர். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நல்ல நன்றி சார். நல்ல கற்பனை ஒன்றா இருக்கு. உங்களுக்கு நம்பர்களை வச்சு நல்ல கேம் பிளே பண்றீங்க. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. கோபால் மாணிக் சார் பேசுறீங்களா? சார் சிறப்பாக இருந்தது சார். நாராயணமூர்த்தி சார், நன்றி நன்றி சார். உங்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. ஒரு பசிலோட ஆரம்பிச்சீங்க. யூ டன் யுவர் ஜாப் வெல். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்து யார் பேசுறது? கல்யாணி மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார், நாராயணமூர்த்தி சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா, நாங்க ஏதோ உடலை பத்தி பேசுவீங்க, யோகா மாஸ்டர் யோகா தான் சொல்ல போறீங்கன்னு நினைச்சிட்டு பயந்து போய் வந்தோம் சார். ஆனா இன்னைக்கு அழகா நம்பர் எடுத்த உடனே சொன்ன மாதிரி பயமா இருந்தது. பிரைம் நம்பரு ஆட் நம்பருன்னு பயமுறுத்தி விட்டீங்க. அதுக்கப்புறம் நல்லா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார் ப்ரோக்ராம். இது சொன்ன மாதிரி அந்த கிரிப்டோ கரன்சி சொன்னீங்க இல்லையா, அது அதுக்கப்புறம் அந்த 24 hours clock அந்த 2359. 2359 அதெல்லாம் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 9 for ever அப்படிங்கிறது அந்த சைனீஸ் மேண்ட்ரின் லாங்குவேஜ்ல இருந்து கொண்டு வந்தது. அதெல்லாம் தி ஆல் ஆர் வெரி நைஸ் இன்ஃபர்மேஷன் சார், நல்லா இருந்தது. ஒன்று வந்து சொல்லணுமா இருந்தது, அந்த 9 வந்து இட் நெவர் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு அந்த பாயிண்ட், அந்த இது சொன்னீங்க இல்லையா, அந்த நம்பரு, அது நல்லா எங்கேயோ படிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் நல்ல பாயிண்ட் சார் அது. அதனால வந்து எதுவும் நம்ம சொல்லதா இருந்தா 9 தடவை சொல்லு, 11 தடவை சொல்லுன்னுலாம் சொல்லுவாங்க. மந்திரங்கள்லாம் சொல்லும் போது இல்ல அமுதமா, துணைக்கு ஆள் சேர்க்காதீங்க. அது அமுதமா சேர்த்துக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆம், அப்புறம் சார் இந்த இது சொன்னீங்கல்ல, அந்த ஹார்ட் மாதிரி அந்த ஓக் ட்ரீ, அந்த ஆள் இன்னும் உயிரோட இருக்காரான்னு தெரியல. இருக்காரா? தெரியல மேடம், தெரியல. ஏன்னா அது 2012 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஹ் அது தேடலை நான், அதை தேடலை நான். பட் அந்த நல்லா ஃபார்ம் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் சார், அதுக்கு உள்ள வேற அந்த இதுல வீடியோ சொன்னாங்க பாத்தீங்களா, டேஃபோடில்ஸா நிரப்பி வச்சிருக்காராம் ஆ, அந்த ஹார்ட் ஷேப். இதுல அந்த டேஃபோடில்ஸ் அது வந்து கண்டிப்பா ரொம்ப அழகா இருக்கும். அது பிக்சர் அவ்வளவா கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அது. அப்புறம் வந்து அந்த டிராவலர் ஸ்வீடன் வரைக்கும் போயிருக்காரு. போன வருஷம் சொல்லிருக்க கூடாதா சார்? நம்ம சார் அங்க போனாரு, பார்த்து ஃபேமிலி எல்லாம் பார்த்து, ச்சே, இருந்தாலும் அடுத்த வருஷம் போயிட்டு வந்துருவார் சார் இதுக்காகவே. அந்த அதுலயும் வந்து இப்ப மாலதி கேட்டாங்களே எப்படிதான் டிராவல் பண்ணி போனாங்களோன்னு. மோஸ்ட்லி மாலதி அவங்க போனது பூரா வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த வழியா போனாருன்னு சொல்லி ரூட் சொன்னாங்க. இன்னொன்னு வந்து அந்த காலத்துல டிராவலர்ஸ் ஒரு நாட்டுல இருந்து, சைனால இருந்து வேற நாட்டுல இருந்து வரும்போது எப்படியும் வந்தே சேரணும் அப்படிங்கறது மாதிரி வந்துடுறாங்க. அங்கங்க வந்து அதுக்குதான் நம்ம ஊர்ல திண்ணை கட்டி வச்சிருந்த மாதிரி திண்ணை கட்டி வச்சு அங்கங்க தங்கி மக்கள் வந்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த மாதிரி நல்லா இருந்தது சார். ஓவராலா 30,000 லெட்டர்ஸ், நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. வினோதிதா சார் பேசுறீங்களா? சாப்பிட போயிட்டாரா?
சார் எனக்கு என்னோட கவிதைக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. ஏற்கனவே பார்த்துட்டோம் நாங்க Facebookல. இருந்தாலும் சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்புடையதாக நாம நினைச்சு போட்டது வந்து நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது சரியான நேரத்துல சரியான விஷயங்களை சொல்றது. வாங்க சார், வினயதன் சார் வாங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆர்வமூட்டுற வகையில இந்த உரை அமைந்து ரொம்ப சிறப்பு. நண்பர்களுடைய பின்னூட்டமும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. நான் முழுவதும் கேட்டுட்டு நான் மறுபடியும் உரையை பின்பற்ற தர்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி 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 சார். நன்றி சார், நன்றி. ஆரம்பிங்க சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாராயணமூர்த்தி, ரொம்ப பாராட்டுப்பா உனக்கு முதல்ல. ஏன்னா இத வந்து இந்த நண்பருங்கிற முறையில ஏன் சார் நண்பருங்கிற முறையில இவ்வளவு உயர்வெடுத்து யாரால பாராட்ட முடியும்? இல்ல பாராட்டுக்கு ஒரு உரிமையோட இல்ல சார், அது அது வழக்கத்துக்கு ஒரு கூட்டங்கிற இது வந்து இது இப்ப எம்ஓஎம் குடும்பம் வந்து ஒரு நம்ம குடும்பம் ஆகி போச்சு வந்து. அதனால இங்க யாரும் வந்து அவ்வளவு வித்தியாசமா எடுக்க முடியல, என்னால வந்து பிரிச்சு பார்க்க முடியல. ரெண்டாவது வந்து எல்லாரும் ஒண்ணு போல பேசி பழகினால வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சான் அண்ணன் சகோதரி சகோதரிகள் அப்படி பேசுற மாதிரியே ஆயிப்போச்சு. அதனால அதை மாற்றி வர முடியல. அதுவும் நாராயணமூர்த்திக்கும் போது அது அந்த பழைய அந்த இதுதான் வருதே வழியே புதுசா வந்து என்னை ஒப்பிட்டு ஒரு கூட்டத்துக்காக சபை நாகரிகத்துக்காக பேசணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வு எனக்கு வரல. அதனால என்னப்பா நான் வழக்கமா வந்துடுது. அதனால சொன்ன வந்து உரிமை அதிகமா இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிட்ட வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது நாராயணமூர்த்தி, அருமையா இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த நம்ம சந்திராமன் செல்ல இருந்த அந்த பழைய ஞாபகங்கள் தான் அப்படியே நினைவூட்டிக்கு பின்னால வந்தது. இது வந்து மற்றவர்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நமக்கு தெரியும். காதல் கதைகளை சொல்லுங்க சார் மாலதி அம்மா சொல்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு காதல் கதையை வந்து அப்படியே சொல்லி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து தோணிச்சு வந்து. சரி, இதை வேற ஒரு பஞ்சாயத்துல வச்சுக்கலாம். இது உடனே கல்யாணி அம்மா எதையாவது சார் அதை உடனே சொல்லுங்க சார், அது என்ன சார்னு வந்து அவங்க மனசுல ஓடுது, என் மனசுல பிடிபடுது. பரவாயில்ல, நம்பரை வச்சு நம்ம வந்து விளையாண்ட அந்த காலத்தை வந்து ஆதி காலத்தில் விளையாண்ட அந்த நம்பரை வந்து அந்த விளையாட்டுக்கள் அந்த சீட்டுக்கட்டில் போட்ட இது வேகங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து அப்படியே நினைவுகளை பின்னோக்கி கொண்டு போனது மிக சிறப்பாக இருந்தது. காதல் கதைகள்னு நம்ம முதல்ல நம்ம டெலிகாம கோர்ஸ் ஆரம்பித்த செக்ஷனில் ஆரம்பித்த வந்து அந்த வலம்புரி ஜானி கட்டுரை புத்தகத்துக்கு சின்ன புத்தகம் 36 பக்கமும் 40 பக்கமும் இருக்கும். அந்த கவிதைகள் கிடையாது, அந்த கட்டுரை வலம்புரி ஜானியுடைய கவிதைகள்னு சொல்லி அந்த கொண்டு வந்து கொடுத்தது. அதுதான் எனக்கு வந்து முதல்ல ஞாபகம். அது முதல் அடி கூட எனக்கு என் இனியேன்னு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. எனக்கு அதுதான் முதல்ல ஞாபகம் வந்தது. வலம்புரி ஜான். ஆமா, அதுதான் எனக்கு முதல்ல இப்ப ஞாபகம் வந்தது. நிகழ்ச்சியை வந்து அதாவது இப்போ வந்து நான் ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னா இப்போ வந்து எம்ஓஎம் குடும்பத்தை ஐ லவ் யூ ஃபார் எவர் இப்போ நான் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளை வந்து எப்படியோ போயிருப்போங்கிற வந்து உள்ளே கொண்டு வந்து நம்மளை வந்து திணிச்சு அதை வந்து நீ வந்து ஒரு நல்லபடியாக கொண்டு போய் எல்லா மக்களிடையும் கொண்டு போய் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லா ஸ்டீஃபன் சார் மாதிரி உள்ள ஒரு தலைமையில் வந்து நம்மளை எல்லாரையும் இணைச்சு பலதரப்பட்ட கருத்துக்களை கேட்க மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படிங்கிறத சொல்லணும். குறிப்பாக ஐ லவ் யூ ஃபார் எவர், தட் இஸ் ஃபார் நாராயணமூர்த்திக்கு சிறப்பாக சொல்லணும். ஏன்னா இப்படி வலுக்கட்டாயமாக வந்து சேர்ந்தவன் நான் இதில் வந்துட்டு கடைசியில் விட முடியாதவன் நான் வந்து மாற தொடங்கிட்டு வந்தேன். அதுதான் வந்து எல்லாருடைய நண்பர்கள் வட்டத்தையும் நிறைய பார்க்கும் பொழுது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியோட சிறப்பே வந்து என்ன மாதிரி ஆறுகளுக்கு என்னை பொறுத்தவரையில் வந்து ஐ லவ் யூ ஃபார் எவர் அப்படிதான் நான் வந்து சொல்லணும். வந்து மிக சிறப்பு நாராயணமூர்த்தி. நன்றி. படத்தை வேற போட்டாங்க. காதல் ஜோடி, இது ஒரு காதல் ஜோடி. ஆமா, காதல் ஜோடிகள் வந்து நண்பர்கள் ஜோடி வந்து எப்ப இது ஐ லவ் யூ ஃபார் எவர் இது வந்து என்றைக்கும் மாறாதுதான் சார். வந்து இது எங்களோட நட்பு வந்து அது வந்து அது ஆதி காலத்தை அப்படியே இணைந்து போச்சு. வந்து ரொம்ப நன்றி நாராயணமூர்த்தி. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். நன்றி சார். ரவி சாருக்கு தான் சொல்லணும், அவருதான் செலக்ட் பண்ணி ரவி சாருக்கு சிறப்பான ஒரு நன்றி. அவர்தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் காதல் கடிதங்கள் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம இவரு காவேரி மைந்தன் ஒரு புக் எழுதிருக்காரு, கம்ப்ளீட்டா காதல் கடிதம் உலகம் மிக்கும் ஒரே மொழி. அருமையான காதல் கடிதங்கள் வந்து ஒரு நாள் படிங்க. நல்லது சார். ஓகே. மகிழ்ச்சி. அடுத்து வாங்க சக்கரபாணி சார், வாங்க.
வணக்கம் வணக்கம் இன்னைக்கு லீவ் போடாம வந்துட்டாரு. சார். இன்னைக்கு சார் யாரும் இன்னைக்கு சாப்பாடு லீ போட கூப்பிடல சார். சரி சார். அதுக்கு நன்றி. பதிலா நம்ம இவரு கோபாலரத்னம் சார் போட்டாரு இன்னைக்கு. வாய்ப்புக்கு நன்றி. சார் நாராயணமூர்த்தி சார் ரொம்ப அருமையா இருந்தது சார். இது எனக்கு எல்லாம் கூட கணக்குல அவ்வளவு ஆர்வம் இல்லை. ஆனா அந்த சொல்ற இதுதான் சில நேரங்கள்ல வந்துட்டு நம்ம கேட்கறதுக்கு அதை கத்துக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான இது. நீங்க அந்த கிரிப்டோ நம்பர் தான் சொன்னீங்கல்ல சார்? கிரிப்டோகிராஃபி. இல்ல கிராஃபி, கிரிப்டோகிராஃபி. 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 ஏன்னா நம்ம கல்யாணி மேம் சொல்லும்போது கிரிப்டோ கரன்சி நாங்க மேடத்துக்கு இல்ல இல்ல கரன்சியாவே இல்ல பொழுது கிரிப்டோ கரன்சி நாங்க. அதனால அது யார் சார். யாரு எது எது வச்சிருக்காங்களோ அது இதுதான் அதான் வரும். அவங்க அப்படியே கரன்சில மிதக்கிறவங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அடுத்தது இந்த காதல் கவிதைகள் இதெல்லாம் சொன்னது அனுபவங்கள் அல்லது நிகழ்ச்சிகள் அல்லது ஒரு சரித்திர பதிவுகள் ரொம்ப அருமையானது. நீங்க எடுத்து கூறியது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல வந்துட்டு இப்ப நீங்க சிலது மட்டும் செலக்ட் பண்ணி சொன்னீங்க, நிறைய விட்டுட்டோன்னு. இப்ப இவங்க வசந்தி அம்மா வந்துட்டு 1 or 2 கோட் பண்ணாங்க. அது மாதிரி ஏராளமான கதைகள். நாம இங்க வந்துட்டு இன்னமும் ஆஹ் அம்பிகாபதி, அமராவதி, லைலா மஜ்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இங்க இருக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல நடந்த நிகழ்ச்சிகள். ஆனா நாடு கடந்து கடல் கடந்து எவ்வளவு தூரத்துல போயிட்டு அவங்க எல்லாம் சந்திச்சது, அது எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில அருமையான பதிவுகள் சார். அதெல்லாம் உண்மையிலேயே காதலுங்கிறது அவ்வளவு ஒரு இதுவானது இல்லை, அது தெய்வீகத்தன்மை வாய்ந்ததுங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து கல்யாணி அம்மாவோட கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு அதை படிச்ச உடனேயும் நல்ல அருமையா இருந்தது. அந்த ஊன் வழி நுழைந்த காதல் வெற்றி பற்றியே தீரும், உள்ளத்தின் வழி நுழைந்த காதல் உயிராகி நின்றுடும். நல்ல அருமையான அந்த 2 வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல்ல இந்த ஊனுங்கிறதுக்கு மேடம் தப்பா போட்டாங்களோ, 3 சுழி நாவுக்கு இன்னுக்கு பதில் 2 சுழி இன்னும் போட்டாங்களோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்புறம் பார்த்தேன், ஊனுன்னா உணவு, ஊனுன்னா தசை, உடல் அப்படின்னு. ஓகே ஓகே, அவங்க சரியா தான் போட்டுறாங்க, நம்ம தான் அதை கொஞ்சம் மிஸ்மேனேஜ் பண்றேன்ட்டு அந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வரிகளா இருந்தாலும் நல்லா இருந்தது. ஊன் வழி நுழைந்த காதல் வெற்றி பெற்றே தீரும், உள்ளத்தின் வழி நுழைந்த காதல் உயிராகி ஒன்றிடும். நல்ல அருமையான கவிதை கொடுத்த கல்யாணி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கும் வழங்கிய நாராயணபு சார் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். நன்றி சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், நன்றி சார். வாங்க செல்வகுமார் சார் பேசுங்க சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஆக்சுவலா நேற்றுக்கு சார் சொன்னது, பாஸ் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கெல்லாம் ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போவோம் தான் நினைச்சோம். சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக ஒரு காதல் லவ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க. ரொம்பவே நல்லா தான் சார் இருந்தது நிகழ்ச்சி. ஆக்சுவலி அந்த மேக்ஸ் சொல்லும் போது தான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், மேக்ஸ் சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறமா எப்படி சொல்றது, இன்டர்வலுக்கு அப்புறமா அடுத்த வரக்கூடிய செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அட்ராக்டிவா இருந்தது சார். செமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ப்ளஸ் அவங்க கல்யாணி அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களுடைய கவிதைகள் எல்லாம் படிச்சா கூட சரி, நம்ம அதில் ஃபேஸ்புக்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ சின்னதாக எழுதுறது தான். ஆனால் நேரில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நானு செல்வகுமார் சார் நிறைய பேசுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஏன் ஆனா சார்? சரி, ரொம்ப ஓகே ஓகே ரைட். பிரசன்னா கொஞ்சம் பயம் இருக்குல்ல சார்? பிரசன்னா வாங்க சார். அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குல்ல, கல்யாணி சார். வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவரு பேசிட்டாங்க. அவர் அடிக்கி வாசிக்கிறாரு. ஓகே, வணக்கம் சார். வணக்கம். நான் உடம்ப பத்தி இருக்கும், ஹெல்த்த பத்தி இருக்கும், யோகா இருக்கும், ஈவன் மேஜிக் இருக்கும்லாம் கூட நேத்துக்கு சொன்னேன். ஆனா நீங்க கேட்கும் பொழுதுதான் சார் 1439 அந்த நம்பரை கேட்ட உடனே சார் கேக்குறாரே அது பிரைம் நம்பர்னு அப்பதான் சார் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தோணல. கேக்குறவங்க கேட்டாதான் அதெல்லாம் தானா வரும்னு நினைக்கிறேன். அந்த 39 ஏன் 9 போடுறோம், ஆக்சுவலா ஆறுமுகம் சார் சொன்னார்ல, புதுசா கத்துக்கிட்டோம் எம்ஐஎம் ஒரு ஃபேமிலின்னு. நான் நீங்க முடிச்ச உடனேயே நான் ஸ்டேட்டஸ் போட்டுட்டேன். எனக்கு ஒரு 10 பேர் கேட்டுட்டாங்க அது என்ன போட்டிருக்க, எம்ஐஎம் இன்டர்நேஷனல்னா என்ன,
1439 என்ன, நீ எதுக்கு ஐ லவ் யூ ஃபார் எவர் போட்டிருக்கேன்னு வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்குறேன். ஒரு 25 நிமிஷம் முன்னாடியே போட்டுட்டு என்ன தாறுமாற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது எல்லாமே ஒரு புதிய தகவல்கள் சார். 1439 பிரைம்ன்றது நீங்க கேட்ட உடனே தோணுனா கூட அதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கு. 2359 அதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்கல. அந்த வருஷத்துக்கு முன்னாடி, அந்த கிளாக்குக்கு முன்னாடி அந்த வருஷம் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே யாருக்குமே கிடைக்காத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தான். அதை கன்சாலிடேட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கல்ல, அது ரொம்பவே அழகா இருந்தது. இவ்வளோ வந்து ஒரு ஓக்ட்ரியா அவங்களோட ஊர் பக்கம் அந்த டெய்ல் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஒருத்தர் அப்ப எவ்வளவு கற்பனை பண்ணி அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நினைக்க பிரமிப்பா தான் சார் இருந்தது. நிறைய விஷயங்கள் தேடி படிச்சிருந்தா கூட இவ்வளவு படிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. உண்மையிலேயே இது கின்னஸ் ரெக்கார்டு தான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அப்ளை பண்ணிடுவோம் கின்னஸ் ரெக்கார்டுக்கு. கண்டிப்பா சார். பண்ணிடலாமா? ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். அருமை சார். அதாவது ஒரு யாரோ ஜி சிவகுமாரா, நம்ம சிவகுமாரா, நம்ம சிவகுமார் சார் தான் சார். ஜி சிவகுமார் இல்ல சார் கூட தான். நம்ம பட்டான்லாம் போட்டுக்காரு, அதனால யாருன்னு பார்த்தேன். முன்னாடி எல்லாம் எடுத்துட்டோம். சில இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்தாச்சு. மகிழ்ச்சி சார். ஒரு அதாவது இந்த முரசொலி அடியாருடைய நூலை யாராவது எங்கேயாவது இந்த காலத்துல படிச்சேன். ரொம்ப உருக்கமான, அதாவது காதலியை பத்தி மனைவியை பத்தி எழுதின நூல்கள்கிட்ட மிகச்சிறந்த நூல்கள் முரசொலி அடியார்னா. அப்புறம் அவர் இஸ்லாமுக்கெல்லாம் போனாரு, பாகிஸ்தானுக்கு தலைவரெல்லாம் பார்த்தாருங்கிறது ஒரு பின்கதை, அதை வேண்டாம். இந்த துணைவி அப்படின்னு அவருடைய நூல் யாராவது படிச்சிருந்தா அது கிடைக்குதா பார்க்கணும். அது நான் படித்த நூல்கள்ல இந்த காதல் மனைவி அதை பற்றிய நூல்கள்ல மிகச்சிறப்பான நூல் அது. அது யாருக்காவது என்ன பேர் சார்? முரசொலி அடியார் அப்படின்னா அடியார். முரசொலியில துணையாசி தான் முன்னாடி இருந்தவர். அப்புறம் விலகிட்டாரு கருத்துக்கள்ல. அப்புறம் இஸ்லாமிய மதத்துக்கு போனாரு. அவருடைய நூல் மிகச்சிறந்த நூல் இது. என்ன பேர்? நூலுடைய பேர் என்ன சார்? துணைவி. துணைவிக்கு துணைவி அந்த மாதிரி நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஆனா அது மாதிரி அந்த நூல் எங்கேயாவது கிடைச்சா அது உச்சமான நூல். நான் அந்த காலத்துல படித்த நூல்கள்ல. அப்புறம் எப்படியோ போயிடுச்சு. நன்றி நன்றி சார். நன்றி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அருமை. அதாவது நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம், அப்படியெல்லாம் பண்ணுவோம்லாம் துளியும் யோசிக்காத இந்த பாதை வந்து வருகிற பாதை ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒன்று புதுசா நடக்குது நமக்கு. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியா நான் நினைக்கல. இது வந்து ஒரு நம்பரு. அந்த நம்பருக்குரிய விஷயங்களை எடுத்து அதுக்குரிய ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த உண்மையாவே இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் விரும்புற அளவுக்கு அந்த ஐ லவ் யூ வந்துச்சு. அதுதான் அங்க சிறப்பே என்னன்னா, இந்த நிகழ்ச்சி வந்தது, நிகழ்ச்சியை கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சியில நம்பர் டைட்டில் ஒன்று ஐ லவ் யூ ஃபார் எவர்னு போட்டிருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கும் நாம எதுவும் பெருசா அதை இது பண்ணி பார்க்கல, நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல. ஆனாலும் அந்த இது விரும்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா வந்திருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு தலைப்பு, அந்த தலைப்புக்கேற்ற செய்திகள், அந்த நம்பருக்கும் நம்மளுடைய நிகழ்ச்சியோட நம்பருக்கும் வந்து ஒரு சிறந்த விளக்கங்கள். இது வந்து நீங்க எனக்கு கேட்டு நம்ம பேசி இதுல போட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு நிகழ்ச்சியா கொடுத்தீங்க. கலந்து கொண்ட எல்லாருமே கொடுத்த பின்னூட்டங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சிறப்பு சேர்த்தது, நம்மளோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தது. பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது, ஆனா நாம ரசிச்சிருக்கோம் அப்படின்றது அங்கே விஷயம். நாம ரசிச்சிருக்கோம், எல்லாருமே ரசிச்சிருக்கோம். கலந்து கொண்டவங்க எல்லாருமே ஒரு தகவலை கொடுத்தோம். கல்யாணி மேடம் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அருமை. எல்லாருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ரெக்கார்டிங்